மே 2 அப்படியே கொஞ்சம் பின்னாடி ஏப்ரலுக்கு போய்க்கலாம். எலெக்ஷன்லாம் முடிச்சக்கப்புறம் இன்னைக்கு தான் நாங்கள் காலேஜ் வரோம். அதனால எங்களுக்கெல்லாம் காமிச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டு எக்ஸாம் எழுத கிளம்பியாச்சு. எக்ஸாமும் நல்லபடியாக எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாமே தமிழ். நல்லா கை வலிக்க உட்காந்து தமிழ் பேப்பரை முடிச்சுட்டாச்சு. அடுத்து ஒரு நாளைக்கு அப்புறம் கம்பெனி லா பேப்பர், அதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பரும் நல்லா ஈஸியாகவே வந்துருந்துச்சு. அதனால தரமாக எழுதியாச்சு. எங்கள் ஊரில் தேர், ஆனால் நான் தேருக்கு போகவே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த சின்ன தேருக்கு தான் போக முடிஞ்சிச்சு. ஏன்னா 28 எக்ஸாமு, 28 எக்ஸாம் முடிஞ்சதும் 30 எக்ஸாம் முடிஞ்சதும் நான் தேருக்கு கிளம்பிட்டேன் guys. அடுத்த நாள் மே 1. அன்றைய உணவு விதவிதமாக எனக்கு மன நிறைவை தந்தது காய்ஸ். ஏன்னா எங்கள் அம்மா எனக்காக கேரட் அல்வா செஞ்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் சரி நம்ம வீடியோவே போடல, என்னைக்காச்சும் வீடியோ போடலான்னு எடிட் பண்ண எடுத்தா மழை வர்ற மாதிரி இருக்கு. அதையும் போய் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு அடிக்கிற காத்துல என் ஃபோனே பறந்துரும் போல இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல லைட்டா மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஐஸ் கட்டி மழை வந்துருச்சு. சரி, ஓகே, ஒரு குறள் பார்க்கலாமா? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருக்க கூலி தரும். தெய்வத்தாலே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். ஓகே guys, bye. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.